நம்ம காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகிட்டோம். டவுன் பஸ் ஸ்டாண்டில் தாங்க இருக்கோம். ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புது வீடியோவில் இறங்கிட்டோம். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஒரு கண்டனுக்குள்ளே போக போகிறோம். எங்கே போக போகிறோம் அதெல்லாம் நான் போக சொல்கிறேன். நம்ம கடைசியாக நம்ம கொண்டாடி மலைக்கு தான் போயிருப்போம். அதுக்கப்புறம் வீடியோவே வந்திருக்காது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மறுபடியும் ஒரு கண்டனுக்குள்ளே இறங்கிட்டோம். எங்கே போக போகிறோம்னா நம்ம கோயம்புத்தூர் வரைக்கும் போக போகிறோம். கோயம்புத்தூரில் என்ன பிளேஸ்னால் நம்ம கோவை குற்றாலம் வரைக்கும் போக போகிறோங்க. அதான் போய் பார்க்க போகிறீங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம கவியரசு வீட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த ரோட்டில் தாங்க இருக்கோம். நம்மளோட யார் வரப்போகிறாங்கன்னா நம்ம கவியரசு வருவான். அப்புறம் போன வீடியோவில் வந்தாலங்க அந்த தரணிங்கிற பையன், அவனோட தம்பி வந்திருக்காங்க. தம்பி ஆய் சொல்லு. சரிங்க, நம்ம அப்படியே போயிடலாம். பஸ்ஸு ட்ரெயினில் போக வேண்டியது. அப்புறம் டைம் கொஞ்சம் லேட்டானாலும் ட்ரெயினில் போக முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் தாங்க போக போகிறோம். சரிங்க வாங்க, அப்படியே நம்ம அவினாசி பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். போகலாமா கவி? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவினாசி பஸ் ஸ்டாண்டில் தாங்க இருக்கோம். பார்த்தீங்களா, இது அவினாசி புது பஸ் ஸ்டாண்டு. இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா கோவைக்கு அடிக்கடி பஸ் இருக்குது, போயிட்டு தாங்க இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே கோயம்புத்தூர் பஸ் ஏறிட்டு எங்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறேங்க. கோவை குற்றாலம் தான் போக போகிறோம். அப்படியே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அவினாசிலேருந்து காந்திபுரத்துக்கு பஸ் ஏறியாச்சு. டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 36 ரூபா, 3 பேருக்கு சேர்த்து 108 ரூபா ஆச்சு. ஏறினு போய் நம்ம ஜன்னல் சீட்டு பக்கமாக போய் உட்காந்தாச்சு. நம்ம அவினாசிலேருந்து காந்திபுரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் இருக்குதுங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெக்லூர், கரும்பத்தம்பட்டி, நீலாம்பூர், அப்படியே நம்ம கேரளா போவோம் இல்லைங்க. அப்படியே அந்த பாலம் ஏறி அப்படியே கோயம்புத்தூர் வழியாக போயிடும். உங்களுக்கு தெரியாதில்ல, நீங்கள் அவினாசிலேருந்து நீங்கள் கோயம்புத்தூருக்கு பஸ் ஏறினாலே இந்த பாலம் வழியாக ஏறி அப்படியே போயிருங்க, பைபாஸ் வழியாக. இந்த டோல்கேட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம கேரளா ரைட் போகும்போது இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு டோல்கேட்டாக இருக்கும். இதாங்க பெரிய டோல்கேட்டு. இதுக்கப்புறம் வர்றதெல்லாம் நம்ம அந்த சின்ன சின்ன டோல்கேட்டாக நிறைய வரும். அதெல்லாம் நீங்கள் கேரளா ரைடில் பார்த்துருப்பீங்க. பார்க்கலைன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம அதில் கொஞ்சம் ஜாலியாக போயிருப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம காருக்கு ஒரு லேனு, பஸ்ஸுக்கு ஒரு லேனு, அப்புறம் 2 வீலருக்கு, சைக்கிளுக்கு. இது உங்களுக்கே தெரியும், ஃப்ரீயாக போயிட்டே இருக்கலாம். பைபாஸ்லேருந்து கட்டேறி நம்ம பாலத்தோடையே ஏறி நம்ம கோயம்புத்தூருக்கு போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரோட்டில் தான் நம்ம கவாசாக்கி ஷோரூம் இருக்குது. அதை வந்துச்சுன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் கவாசாக்கி ஷோரூம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக இருந்தேன். இருந்தாலும் பஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக்னால ரொம்ப மெதுவாக தாங்க போயிட்டுருச்சு. நின்று இந்த ரோடை பற்றி உங்களுக்கே தெரியும் எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குன்ட்டு. கொஞ்ச நேரத்தில் நம்ம கவாசாக்கி ஷோரூம் வந்துடும். எக்ஸ்பிரஸ் மட்டும் பாருங்கள். இதுவா? இதுவே தான்டா. இல்லை, ஜெட் 900 நின்றுருக்குடா. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி நம்ம காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகிட்டோம். டவுன் பஸ் ஸ்டாண்டில் தாங்க இருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய் சாப்பிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோவை குற்றாலத்துக்குள்ளே போய் நம்ம அந்த பஸ்ஸில் ஏறி அப்படியே கிளம்பிட வேண்டியதாங்க. இங்கே ஈசா யோகா லைன் இது. நம்ம போய் ஃபஸ்ட் நம்ம சாப்பிட்டு வந்துடுவோம். சரிங்களா? இங்கே பாருங்கள், இதெல்லாம் டவுன் பஸ் ஸ்டாண்டு. இந்த குடம் பஸ்ஸு, ஈசா பஸ், இந்த பூண்டி பஸ் எல்லாமே இருக்குங்க. நம்மளுக்கு தேவையானது அந்த பஸ் நேம் வந்து கொஞ்சம் நேரம் சொல்கிறேன். நன்றி, மீண்டும் வருக. காலையில் வீட்டில் சாப்பிடல, அதனால் போனேன்னே போய் ஹோட்டலில் போய் ஆளுக்கு 2 தோசை மட்டும் சாப்பிட்டு நம்ம அப்படியே பஸ் ஏறிட்டேங்க. இதை சாப்பிட்டு தான் இருக்கோம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், காந்திபுரத்துலேருந்து உக்கடத்துக்கு பஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துகிட்டே இருக்கும். அதனால் கவலைப்பட தேவையில்லை. உக்கடம் போகிறவங்களெல்லாம் பஸ் வந்துகிட்டே இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோவை குற்றாலம் பஸ் எப்போ வரும்னு சொல்லி நம்ம போக்குவரத்து கழகம் சென்ட்ரல் ஆஃபீஸில் போய் கேட்டோம். ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா யாருமே இல்லை. சரி, போய் அங்கே போய் அந்த லேனில் போய் வெயிட் பண்ணுவோன்னு சொல்லி இந்த ஈசா யோகா மையம் லேன்னு ஒன்று தனியாகவே இருக்குங்க. அங்கே போய் தான் வெயிட் பண்ணணும். அது உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதாங்க நம்ம காந்திபுரம் டவுன் பஸ் ஸ்டாண்டு. நம்ம போய் இந்த ஈசா லேனில் போய் வெயிட் பண்ண போகிறோம் கோவை குற்றாலம் பஸ் ஸ்டாண்டுக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிங்கிரி பஸ்ஸு, ஈசா பஸ்ஸு, அப்புறம் கோவை கொண்டாட்டம், அப்புறம் கோவை குற்றாலம் எல்லாத்துக்குமே இங்கே பஸ் இருக்குது. ஈசாக்கு தனியாக ஏறணும். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம கோவை குற்றாலம் போகிற பஸ்ஸு 14E. பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸில் ஏறிடுங்க. இந்த பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோவை குற்றாலம் வரைக்கும் அந்த என்ட்ரன்ஸ் வரைக்கும் போகும். இது வந்து பார்த்திங்கன்னா கோவை கொண்டாட்டம்,
அதுக்கப்புறம் காருண்யா அந்த மாதிரி போகுங்க. ஆனால் ஈஸா போகாது இந்த வண்டி. ஃப்ரெண்ட்ஸ் இந்த பஸ் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சாடி வயல் போட்டிருக்கோம். அந்த பஸ்ஸில் கரெக்டாக பார்த்து ஏறிடுங்க. டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 19 ரூபா, 3 பேர் சேர்த்து 57 ரூபா ஆச்சு. இதில் நம்ம ஏறினோடனே போய் ஜன்னல் சீட்டு பக்கமாக போய் உட்காந்துச்சு. நீங்கள் ஏறினோடனே ரைட் சைடு பக்கமாக உட்காந்துருங்க. ஆனால் ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வியூஸ்லாம் இருக்குது, உங்களுக்கு காமிக்கிறேன். கோவை குற்றாலத்துக்கு காந்திபுரத்துலேருந்து சுமார் 37 கிலோமீட்டர் வருது. நாங்கள் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் பக்கமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு 11 காலுக்கு பக்கமாக நாங்கள் காந்திபுரத்துலேருந்து ரீச் பண்ணிட்டோம். அப்புறம் போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு 12 மணிக்கு தாங்க இந்த சாடிவேல் பஸ் வந்துச்சு. ஒரு பஸ் எடுக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலி பஸ் எடுத்துகிட்டு இப்போ கிளம்பிகிட்டு இருக்கோம். நீங்கள் ரைட் சைடில் உட்காந்திங்கன்னா அருமையான வியூலாம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெயினில் வரதா தான் பிளானு. ஆனால் ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா 8:30க்கு இருக்குது. ஆனால் நான் அவினாசி வந்து ரீச் ஆனதே 9 மணி. லேட் ஆனதுனால ட்ரெயினில் போக முடியல. அதனால் நம்ம பஸ்ஸிலே ஏறி வந்துட்டோம். இல்லைன்னா ட்ரெயினில் தான் போயிருப்போம். கோவை மாநகர் காவல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம். இதுதாங்க கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம். கோயம்புத்தூர் ஜங்ஷன் இதான். நம்ம ட்ரெயினில் வர மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஜங்ஷனில் வழியாக தாங்க வந்திருப்போம். இதுலேருந்து நம்ம அப்படியே நம்ம சாடிவேல் பஸ் ஏறி அப்படி போயிருப்போம். ஆனால் என்ன ஒரு சுச்சுவேஷன்னால ட்ரெயினில் வர முடியல, பஸ்ஸில் வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழைய ட்ரெயினோட ஷோ கேஸுக்கு வச்சுருக்காங்க. இங்கே சைடில் வந்து பார்த்திங்கன்னா பைக்கிங் ஊருப்பட்ட பைக்கு நிறுத்தி வச்சுருக்காங்க சைடில். ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு பஸ் ஸ்டாண்டு, இது புதுசாக கட்டினது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் ஆப்போசிட்டில் தாங்க இந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அதுக்கு பின்னாடி ஹாஸ்பிட்டல் இருக்குடா. கோவை மெடிக்கல் காலேஜுக்கு பின்னாடி ஹாஸ்பிட்டல் இருக்குது. பெரிய ஆஸ்பத்திரி தானே. ஃப்ரெண்ட்ஸ் அநேகமாக அந்த ட்ரெயின் கேரளா தான் போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த சைடு தான் போகுது. அடுத்தது கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய சர்ச்சு. இதுக்குள்ளே நான் போனதே இல்லை. ஒரு டைம் போய் பார்த்துருணும் அந்த சர்ச்சுக்குள்ளே. இது ரோட் சைடில் இருக்குங்க. நான் தான் சொன்னேன்ல, ரைட் சைடில் இருக்குதுன்னு இந்த மாதிரி பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய டவுன் ஹாலு. இது வந்து அநேகமாக அந்த ஐ லவ் கோவைன்னு உட்காடமில் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் இருக்கிற அந்த தனி தாங்க இது. எல்லாம் வேடிக்கை பார்த்துருக்காங்க பாருங்க. இது பேக் சைடுன்னு நினைக்கிறேன் அநேகமாக. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இருக்கிறத நம்ம காருண்யா ஸ்டாப்பு. இந்த ரைட் சைடில் போனீங்கன்னா நாங்கள் ஈசாவில் போகலாம். ஈசா அந்த பூண்டி அப்படி போகலாங்க. ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா நம்ம கோவை குற்றாலம் வந்துடலாம். இப்போது நம்ம கோவை குற்றாலம் ரீச் ஆக போகிறோம். கிட்டத்தட்ட வந்துட்டோம். இங்கே இந்த ரோட்டில் ரூட் பஸ்ஸு வருது, டவுன் பஸ்ஸு வருதுங்க. நாங்கள் வந்தது வந்து பார்த்திங்கன்னா டவுன் பஸ்ஸு 14E. இதே மாதிரி புதுசாக அந்த டியூலெக்ஸ் பஸ்ஸுன்னு இருக்குல்லங்க, அந்த புது டவுன் பஸ்ஸு அதுவும் வரும். கரெக்டாக அந்த பஸ் ஸ்டாண்ட் மாதிரி தெரியுதா, அங்கே தாங்க இந்த பஸ் ஸ்டாப்போட கடைசி இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோவை குற்றாலம் ஸ்டார்ட் ஆயிரும். இங்கேருந்து நம்ம இறங்கி நடந்தே போய்க்க வேண்டியதான். நடந்து போய் டிக்கெட் எடுத்து அப்படி போக வேண்டியதாங்க. அதெல்லாம் நீங்கள் அடுத்த வீட்டில் பார்ப்பீங்க. அங்கே தெரியுதா பச்சை கலர் போட்டு தெரியுதா, அங்கே தான் போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இந்த இடத்துல என் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிக்க நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சி தெரிஞ்சதுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோவை குற்றாலம் எபிசோட் 1. எபிசோட் 2 வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். ஒரு நாள் இல்லை 2 நாள் அதுக்குள்ளே எப்படியே வந்துடும். அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த சந்திப்போம். நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் தட்டிருக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பாய்.